அப்ளையன்ஸ் கம்பெனிலேருந்து வந்துட்டாங்க. பார்ட்ஸ் ஹோப்ஃபுல்லி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் ஃப்ரிட்ஜு ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. ஹோப்ஃபுல்லி ஓப்பன் பண்ணலாமா? இந்த லெமனை மட்டும் மாற்றினேன், ஸ்மெல் வராமல் இருக்க. பேட் ஸ்மெல் அடிக்குது. மூடி வச்சதுனால ஒரு மாதிரி இருக்குது. ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. டெம்பரேச்சர் குறையிற மாதிரி இருக்கு. ஃபுல்லாக கோல்ட் ஆன அப்புறம் தான் உள்ள ஸ்டஃப்லாம் வைக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் I'm going to just let it be. Maybe I'll just clean it a bit. I'm back, Vinod. Sainthavi முட்டை தோசை போட்டானாவே ரெடி ஆயிட்டானா. கொஞ்சம் துப்பி கொடுத்துருக்கேன். கோல்டு சாப்பிடுங்க. நான் 2 நாளா நீ நான் சேம் கப்ல தான் டீ குடிக்கிறேன் ப்ளஸ் சாப்பிட்டேன். வரல Vinod உங்களுக்கு. அப்புறம் என்ன இது? ஐயோ இருக்குது போதாதா? எக்ஸ்ட்ரா வேற வரணும். அதுலயே நீங்க தப்பிச்சீங்க. ஈவன் தோ நாங்க உங்க நீங்க யாரோ ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, நீங்க 2 பேரும் கிளாஸ்மேட்ஸ் தான். யார் 2 பேரும்? ஓ அது இல்லன்னு நினைக்கிறேன். லைக் நாங்க 2 பேரும் கிளாஸ்மேட். இல்ல அப்படி சொல்லல. அவங்களோட ஹஸ்பண்ட் என்னோட கிளாஸ்மேட். அருண்னு யாரோ ஒருத்தர். நாங்க 2 பேரும் கிளாஸ்மேட். இல்ல அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து உன்னோட கிளாஸ்மேட். ஏன் கிளாஸ்மேட்டா? ஆமா. ஓ ரியலி? ஆமா. ஆமா அந்த அருண் தான் சொல்றாங்களா? இல்லையே. ஆனா நீ இயரே சொல்லி எந்த இயர் படிச்சேன்னு அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியும்? இவனை வச்சு கண்டுபிடிச்சாங்களா? இவனுக்கு தெரிஞ்சிருக்குமா? சரி, முன்னாடி முட்டை தோசை இருக்கு. முட்டை தோசை சாப்பிட்றேன். அடுத்த முட்டை தோசை இன்னொன்று வருது. போனஸ் ஆஃபர். ஓகேவா? ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டோம்ல. ஒர்க் ஆகுதா இல்லையா? இப்போ கோல்ட் ஆயிடுச்சா? இல்ல வினோத், ஆயிட்டே இருக்கு. டைம் ஆகுமா? ரியலி கோல்டா இருக்கு. ஆஃப் கோர்ஸ் கோல்ட் ஆயிடுச்சு. நல்லா ஏதோ எல்ஜியோட பார்ட்னால இது நாளைக்கு காலையில எனக்கு கால் பண்ணி சொல்லணும் நீ என்ன அப்டேட்னு சொல்லணும். ஒர்க் ஆதானா? டீ கொடுத்தேன், சாய் கொடுத்தேன். $40 கொடுத்து டீ வாங்கினாராம் அமேசான்ல, மசாலா சாய். அதே மாதிரி இருக்கே, நீ $40 கொடுத்து வாங்கினியாரு. நான் $4 கொடுத்து இஞ்சி வாங்கிட்டேன். $40 கொடுத்தா கூட வருது அந்த அளவு டேஸ்ட். ரியலி அவருக்கு தெரிஞ்சிருக்குமானே தெரியலையே. அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? Aziz, chai. I like chai. I like the chai. I go to the Indian store and I buy chai. I'm going to make it now. It's already made ready. Amma made it now. So then I'll take it in a cup to go. Okay, sure. Oh, to go la poita. To go la போட்டு குடிச்சேன். வண்டியில உட்கார்ந்து குடிப்பேன்னாரு. I have to return some calls. I will sit and do it. I'm here in Mountain House 3 times a week. Just call me if you need anything now. கையில் $20 எக்ஸ்ட்ரா கொடுத்தேன். Why all this? Okay. Happy Thanksgiving and happy holidays. ஆரஞ்சு பழம் வீட்டில் வந்ததில்ல, அதை கொடுத்தேன். From your garden? அப்படின்னாரு. Yes. நான் கொஞ்சம் ஜெனரஸ் அப்படின்னு சொன்னீங்க. I love it. I really like orange. You know the peel? We make tea with that அப்படின்னாரு. அதான் நான் சொன்னேன்ல நம்மளோட அம்மா is eating for dinner ன்னு சொன்னே இல்லையா? That's what she eats for dinner ன்னு சொல்லிருக்கோம் நீ. இல்ல நான் வந்து இந்த நம்ம ரொம்ப ஃபேமஸா ஒரு அம்மாவை பார்த்துட்டே இருப்பலாம். கொஞ்சம் குண்டா இருப்பாங்க. அவங்க பேர் என்ன? ஐனா. அவங்க வந்து எப்ப பார்த்தாலும் இது பண்ணி ஸ்க்ரேப் பண்ணி போடுவாங்க. இப்படி வேற சொல்லிட்டீங்க. குண்டா ஐனா காட்ட குண்டா இருக்கிற அம்மா அதானே நினைக்கிறேன். நான் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் பேர்ஃபுட் கண்டாஸா நினைக்கிறேன். பேர்ஃபுட் அதான் ஐனா காட்ட. ஐனா காட்ட நம்ம பேர். சோ அது cook my grand breakfast. கொஞ்ச நேரத்துல இது அடையாளம் தெரியாத இட்லி ஆயிடும்.
Everybody's busy. டிக்கெட்டுக்கு கொடுத்த டிக்கெட்டுக்கு வசூல் இதெல்லாம். ஆமாம், நீங்களும் இட்லியை எடுத்துருங்க. சாம்பார் இருக்கா வீட்டில் ஊற்றிக்கோங்க. நல்லா பாத்தி கட்டி அதில் ஊற்றி சாப்பிடுவோம் நாங்களே. அது மாதிரி கோல்டாவது எண்ணத்துக்கு கோல்டு வந்துச்சு. சுடுது. Sainthavi டீ ஊத்துறா. இட்லி எல்லாம் பசஞ்சு ரைஸ் மாதிரி ஆக்கிட்டாங்க. ஸ்பூனை போட்டு சாப்பிட்ருவோம் Sainthavi. எஸ் பொடி ரைஸ் மாதிரி மனசுல நினைச்சிட்டு சாப்பிடுறேன். லெட்ஸ் செக் இஃப் இட் இஸ் ரெடி. மைனஸ் போயிடுச்சு. மைனஸ்ல இருக்கா? கோல்டா இருக்கு. வெரி குட். ஒரு பாக்ஸ்ல வந்து தண்ணி பிடிச்சி வைக்க சொல்லியிருக்காரு. இது வந்து நாளைக்கு மார்னிங் வந்து ராக் ஐஸா இருக்குமா, அது வரைக்கும் ஃப்ரீசர்ல எதுவும் வைக்காதுன்னு சொல்லியிருக்காரு. until this turns ice, this will not make ice. இங்க ஐஸ் பண்ணனும்னா இங்க ஐஸ் ஆகணும். கம்ப்ளீட்டா இது ஜீரோ ஆன அப்புறம் தான் இந்த ஐஸ் பண்ணனும். டெக்னாலஜி மேல இருக்கு. செக் பண்ணுங்க. எவ்வளோ? 7 வந்திருக்கு. 7 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. செல்சியஸ்ல இருக்கு. ஃபாரன்ஹீட் செல்சியஸ். என்ன ரேட் சொல்லுங்க? செல்சியஸ். பொடி. நீ கீழே இருக்கிற டப்பால ஏன் மூடி வச்சிருக்க? தண்ணி ஊற்றி மூடி தான் வைக்கணும். திறந்தா அலம்பணுமா? அலம்ப கூடாதுன்னு வச்சிருக்காரு. ஆக்சுவலி இது வந்து so messy according to me. I'm going to clean this now in few minutes. நிம்மதியா இருக்கும். ஐஸ் ஆனா டடங் டடங் சவுண்டே வரல. அதான் யோசிக்கிறேன் நான். நீதான் சொன்ன கீழ ஆனா தான் இங்க வரும்னா. அதான் என்னன்னே தெரியல. ஐஸ் ஆயிருக்கும் இங்க மட்டும். என்னையே தெரியலனா? தெரியல. அம்மா கரெக்டா மேக்கப் பண்ணிட்டாங்க இன்னைக்கு. இன்னைக்கு மீட்டிங் இருக்குங்க. மீட்டிங்க்கு ரெடி ஆயிட்டாங்க. 1-on-1. அம்மா கலர் அடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க முடி. அன்னைக்கு காட்டின எல்லாம் டார்கெட்ல வாங்கினது அதோட கலரிங். நீங்களும் அதே தானே வினோத்? ஏன் நேச்சுரல் ஹர்ப் வந்து யூஸ் பண்ண மாட்டீங்க? அலர்ஜி. ஆர்கானிக் போட்டாவே அலர்ஜி. எப்படி உல்டாவா இருக்கு. But I'm glad my fridge is working now. We shall see in few hours. பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டு மலர் இருக்காங்க. அவங்க வீட்டிலேருந்து லெமன்ஸ் வந்திருக்கு பாருங்க. இவ்வளோ பெருசாக இருக்கு. என் கை அளவுக்கு இருக்கு. இது பேர் தான் வந்து மயர் லெமன். கலிஃபோர்னியாவோட ஸ்பெஷாலிட்டி இது. இங்கே வந்து எல்லார் வீட்லேயும் மயர் லெமன் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கு. அம்மாவை வந்து கட் பண்ணி ஊறுகாய் போட சொல்ல போகிறேன் இதுக்கு நம்ம வீட்டுக்கு. வெரி நைஸ். What are you eating? I think they're oranges at least. Go, open it. Open what? What? Over? Is Bobby gonna jump out of here? Working? Yeah, cool. Okay. So cool. This is so cool. It still says 37, right? Yeah, it's so cool. It's working again. It's so cool. It's supposed to be 35, right? Shit. Yep, it's cool. Can you check if the ice is ice? Ice. Freezer. Ice. I put a box in there.
Is it cold? It's cold, but has it become ice yet? No. Doesn't. Are you eating the skin? No, I'm taking out the skin. மலர் கொடுத்த ஊறுகாய் லெமன்ல வந்து இப்போ ஊறுகாய் கட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அம்மா ஆல்ரெடி நிறைய வாட்டி நான் அம்மா ஊறுகாய் பண்ண வீடியோ போட்டிருக்கேன். அம்மா ஊறுகாய் பண்ற வீடியோனே ஒன்று தனியாவே இருக்கு. இது வந்து ஒரு நிறைய மல்டி டே ப்ராசஸ். இந்த மாதிரி குட்டி குட்டியா சின்ன பீஸா கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணிட்டு இப்போ இதை எடுத்து போடுவோம். பெருசாக ஆரஞ்சு பழம் மாதிரி இருக்கிறதுனால நிறைய இது போடலாம். நிறைய பீசஸ் வருது இல்லை இதில். சின்ன சின்ன பீஸ் நிறைய வரும். நிறைய வரும். ஒரு பழமே இது ஃபுல்லாக வரும் இப்போ. ஆமாம். சீடு ஏன் இந்த மாதிரி சின்னதாக எடுக்கிறேன்னா, இந்த ஊரில் இருக்கிற எலுமிச்சம்பழத்தில் வந்து எங்கெங்கேயோ இருக்குது சீடு. நடுவில் ஒரே இடத்துல இல்லை, நம்ம ஊரில் மாதிரி தனியாக வேறு வேறு இடத்துல இருக்குது சீடெல்லாம். ஸோ இதில் சீடு இல்லைன்னு நான் நம்பவே முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும். அதனால் கரெக்டாக கட் பண்ணி போட்டுட்டோன்னா ஈஸியாக இருக்கும். ஆனால் எக்ஸ்ட்ரீம்லி ஜூஸியாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்ல டேஸ்ட், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஜூஸியாக இருக்கனால இந்த ஊறுகாய் ரெடியாக 10 days ஆகும். இந்த ஊர்ன்றதுனால அப்படி இருக்குது. நம்ம ஊரில் இத்தனை பீஸ் ஒரே சைடில் போடவே முடியாதுல்ல, அப்படி இருக்குது. ஸோ எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாரு. அதுவும் அவங்க வீட்டு இது வந்து 2 விதமான மரம் வச்சுருக்கு. ஒன்றுத்தில் இது இருக்கும். ஆனால் இந்த சீடுக்காக தான் நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணுறேன். சீடு வந்துருச்சு. இவ்வளோ சீடு வந்துருக்கு. இப்போ இதை பொடி பொடியாக போடுவாங்க. அடுத்த ஸ்டெப்பு காட்டுறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணுறாங்க. இது வீட்டில் வளர்ந்ததுனால இந்த பழத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அப்படியே உள்ளே இன்ஜெஸ்ட் பண்ணணும்ல, அதனால நம்ம ஊறுகாய் போடணும். நம்ம வீட்டில் வந்தது கிடைக்காது இல்லையா, இதெல்லாம் ஆர்கானிக். அவங்களே ஒன்றுமே போடாமல் பார்த்து பார்த்து வச்ச செடி. வெட்டும் போதும் அப்படியே கேக் மாதிரி உள்ளே போகும். அப்படியே இந்த ஸ்கின் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கடையில் வாங்குறதுக்கும் வீட்டில் பண்ணுறதுக்கும் அதுதான் டிஃப்ரென்ஸ். அவ்வளோ சாஃப்டாக இருக்கு. 5 ஃப்ரூட் வந்து எவ்வளோ பெருசு, எத்தனை வந்துருக்கு பாருங்க. இது வந்து 2 quart 2 லிட்டர் போல். அதில் ஆல்மோஸ்ட் 3/4 அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இதில் வந்து என்ன பண்ண போறீங்க? உப்பு போட்டு. இது 1 கிலோ இருக்குமா? 1/2 கிலோ. 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் மேலே 600 இருக்கலாம். 4 ஸ்பூன் போடுறேன். 4 டீஸ்பூன் ஐஸ் வந்துருச்சு. நிம்மதியாக இருக்கா பாரு. ஆமா, ஐஸ் வராம போயிருமோன்னு என் மனசுல ஒரு வலி வந்துருச்சு. பார்க்குற வேலையை பார்த்து விட்டுட்டு எங்கே போகுது பாரு மனசு. ஆமா, சத்தம் கேட்கல இவ்வளோ நாள். இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க. வச்சுட்டு இந்த சராங் ரேப் இருக்குல்ல, பிளாஸ்டிக் ரேப், அதை போட்டு ரேப் பண்ணி எடுத்து வச்சிருவோம். தினமும் காலையில் எடுத்து ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருவாங்க. 10 days ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட். இதில் எவ்வளோ ஜூஸ் இருக்குல்ல, இப்போ கொஞ்சமாக நாளைக்கு காலையில் ஃபுல்லாக ஜூஸ் ஆகிடும். அப்படியே லாஸ்ட்டாக நல்லா ஊறின அப்புறம் சூப்பராக ரெடி ஆகிடும். சரான் ரேப் போடுறியா? மேலே பிளாஸ்டிக் ரேப் போட்டேன். இப்போ இதை போட்டு மூடி இங்கேயே மேலே வச்சிடலாம். ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஒரே கரண்டி வச்சு பண்ணுவோம். ட்ரை இது வச்சு பண்ணுவோம். ஓகே, ரெடி ஆகும்போது காட்டுறேன். இந்த கையில் இருக்கிற கிளாத் எல்லாம் இதுக்குள்ளே இப்போ போட போகிறோம் வாஷிங்கில். ரெடி. We need to make sure it makes into the basket. Not bad way.
try again. Close it. என்ன பண்ண ஆன் பண்ண ஆன் என்ன செட்டிங் நார்மல் தேங்க்ஸ் வி ஃப்ரீசர்ல வச்சு ஐஸ் ரெடி ஆயிடுச்சு வந்தார்ல டெக்னீஷியன் அவர் செக் பண்ணி சொல்ல சொன்னாரு ஸோ இப்போ இதை நான் அவருக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுறேன் ஸோ அவர் ஃப்ரிட்ஜ் இஸ் ரெடி என்னது புளிக்குழம்பா புளிக்குழம்பா புளிக்குழம்பு இது எப்படி ஒர்க் ஆகாம போச்சுன்றது வந்து இந்த இதில் ஐஸ் வராமல் இருந்தது அதான் that was my sign so now we have to check if the ice is there ice maker is working கம்ப்ரஸர் மாத்தினாரு வேற ஏதோ பெல்ட் எது மாத்தினாரா இது சொன்னார்ல உள்ள ஓபன் பண்ணல ரைட் ஃபுல் ஐஸ் சொன்னாரு ஒரு நைட் வெயிட் பண்ண அப்ப வந்தோடனே ஐஸ் ரெடி ஆயிடும் எல்லாத்தையும் திரும்பி அரேஞ்ச் பண்ணி வெளியே எடுத்துட்டு வரணுமா தேவையானதெல்லாம் தேவைப்படப்பட எப்போ எடுத்துட்டு வரோமோ அதை வச்சுக்கலான்ற ஒரு முடிவில் இருக்கேன் எடுத்துட்டு வருவோம்ல வர வர இதை வைக்கலாம் இப்போ 10ல மூடு ஃப்ரீசர் தர அப்போ வந்து ப்ளஸ் சைன் ப்ளஸ்ல இருந்தது இப்போ மைனஸ் எவ்வளோ மைனஸ் 16 17ல இருக்கு -16ல இருக்கு டெம்பரேச்சர் கல் இருக்கு வச்சுட்டு போயிருக்கான் ஈவினிங் வந்து சாப்பிட யாரும் எடுத்துட முடியாது எடுத்துட்டு சாப்பிட்றாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கான் ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பண்ணியாச்சா பண்ணி ஒரே நாள்ல எம்டி எல்லா இலையும் இங்கதான் இருக்கிற மாதிரி இத்தனைக்கும் கிளீன் பண்ணி வச்சுட்டு போனாரு சயின்டிஸ்ட் சொல்றா அதனால தான் அது பேர் இலையை உதிர் காலம்ன்றா இல்ல பக்கத்து வீட்டுல எடுக்கல ஆனா ஃபுல்லா இருக்காங்க இங்க இப்ப நேற்று தான் எடுத்தாரு திரும்பவும் கிளீன் பண்ணாத மாதிரி இருக்கு ஏன்னா எல்லா மரத்தோட இலையும் விழுந்துச்சு ஒரு ஆரஞ்சு எடுத்து வந்தா சாப்பிடுவீங்க அப்புறம் எடுத்துக்கலாமா மழையில வேணாமா நீங்க உள்ள வாங்க உங்களுக்கு நேச்சுரலா அப்புறம் கோல்டு ஏதாவது வந்துட போகுது நம்ம தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் இன்னும் சீசன் முடியல இப்பதான் கோல்டு வின்டர் ஆரம்பிக்குது ஆமா 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 ரொம்ப குளிர் ஒரே நாள்ல ஊர்ல ஏப்ரல் வரைக்கும் இருக்கும் குளிர் இன்னைக்கு இப்ப காத்து இல்ல காலையில ரொம்ப காத்து அடிச்சது How is it now? நல்லா இருக்கு உப்பு வரப்பு மட்டன் நாளைக்கு பண்ண போறீங்களா அப்புறம் பண்ண போறீங்க இன்னொரு நாள் நல்லா இருக்குண்ணா தேங்க்யூ பரோட்டா வித் சிக்கன் குழம்பு great pleasure வினா சூப் ரெடி சூப்பர் Thank you guys for watching this video.